Hello dears, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இலங்கை ஆசிரியர் சேவை தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 18வது வினாத்தாள் கலந்துரையாடல் வகுப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வகுப்பை பொறுத்தவரை அண்மையில் மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட ஆண்டறிக்கையில் இருக்கிற கல்வி தொடர்பான தகவல்கள் தான் இன்றைய வகுப்பில் கலந்துரையாடப்பட இருக்கிறது. ஓகே, ஸோ முக்கியமான தகவல்கள் மேபி எக்ஸாம் பேப்பர்ஸில் கூடுதலாக எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இன்றைய வகுப்பு அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஒரு தேவையான டீட்டெயில்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ முதலாவது உங்களத்திலேயும் இலங்கையை பொறுத்தவரையில் தற்பொழுது இலங்கையில் இருக்கிற அரச பாடசாலைகளுடைய எண்ணிக்கை 10,047 அரச பாடசாலைகள் காணப்படுது. இந்த 10,047 அரச பாடசாலைகளில் தேசிய பாடசாலைகளுடைய எண்ணிக்கை 396. ஓகே, ஸோ அது தவிர மாகாண பாடசாலைகளுடைய எண்ணிக்கை 9,651. ரைட், இந்த மாகாண பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் இரண்டையும் சேர்த்து தான் இலங்கையினுடைய மொத்த பாடசாலைகள் 10,047 சொல்லப்படுது. அது தவிர இலங்கையினுடைய பாடசாலைகள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் 1AB 1C டைப் 2 டைப் 3 அப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கிறோம். ஸோ இதில் 1AB பாடசாலைகள் தற்பொழுது இலங்கையில் 1009 பாடசாலைகள் காணப்படுது. 1C பாடசாலைகள் 1962 பாடசாலைகளும், டைப் 2 பாடசாலைகள் 3244 பாடசாலைகளும், டைப் 3 பாடசாலைகள் 3832 பாடசாலைகளும் காணப்படுகிறது. ஓகே, ஸோ மேபி இந்த வகைக்குள்ள கூடுதலாக இருக்கிற பாடசாலை இந்த வகையினது அல்லது குறைவாக இருக்கிற பாடசாலை வகை எது அப்படின்னு சொல்லி கேள்வி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பாடசாலை வகையை பொறுத்தவரையில் மிக குறைவாக இருக்கிற பாடசாலைகள் 1AB பாடசாலைகள் 1009 தான் இருக்குது. கூடுதலாக இருக்கிற பாடசாலைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் 3 பாடசாலைகள். ரைட், டைப் 3 பாடசாலைகளை பொறுத்தவரையில் 3832 பாடசாலைகள் காணப்படுது. அது தவிர 1C பாடசாலைகள் 1962, டைப் 2 பாடசாலைகள் 3244 காணப்படுது. ஓகே, ரைட். ஸோ இந்த பாடசாலைகளில் 147 பாடசாலைகள் ஆண்கள் மட்டும் கற்கின்ற ஆண்கள் பாடசாலைகளாகவும், 239 பாடசாலைகள் பெண்கள் கற்கின்ற பாடசாலைகளாகவும், 9661 பாடசாலைகள் கலவன் பாடசாலைகளும், அதாவது ஆண் பெண் இருபாலாரும் கற்கின்ற பாடசாலைகள் 9661 பாடசாலைகளும் காணப்படுது. ஓகே, ஸோ இந்த பாடசாலைகளில் தமிழ் மொழி பாடசாலைகள் 2977, சிங்கள மொழி பாடசாலைகள் 6157 பாடசாலைகளும் காணப்படுது. அது தவிர சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூல பாடசாலைகள் 34 காணப்படுது. சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பாடசாலைகள் 630 பாடசாலைகளும், ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழி பாடசாலைகள் 209 பாடசாலைகளும் காணப்படுது. இது நாங்கள் இருமொழி பாடசாலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இருமொழி கல்வி அப்படின்னு சொல்கிறது ஒரு மாணவர் தன்னுடைய தாய்மொழியோடு சேர்த்து ஆங்கில மொழியை கற்கிறது தான் இருமொழி பாடசாலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விடயங்கள் எல்லாமே தன்னை தாய்மொழியோடு சேர்த்து பிறிதொரு மொழியை கற்கிறது தான் இருமொழி பாடசாலைகளுக்குள் அடங்கும். ஸோ அதை தவிர மும்மொழி பாடசாலைகள் இருக்குது. அதாவது இலங்கையில் பிரதானமாக பயன்படுத்தப்படுகின்ற மொழிகள் ஆங்கிலம், தமிழ், சிங்களம். இந்த 3 மொழிகளையும் கொண்ட பாடசாலைகள் இலங்கையில் 40 பாடசாலைகள் காணப்படுது. ஓகே, இது தவிர சிங்கள இன பாடசாலைகள் 6821 பாடசாலைகளும், தமிழ் இன பாடசாலைகள் 2283 பாடசாலைகளும், முஸ்லீம் இன பாடசாலைகள் 943 காணப்படுது. ஓகே, அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனம் வாரியாக சிங்கள பாடசாலைகள், தமிழ் பாடசாலைகள்,
முஸ்லிம் இன பாடசாலைகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டு காணப்படுது. அது தவிர இலங்கையில் 4000த்துக்கும் அதிகமான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் 33 காணப்படுது. 3000த்துக்கு அதிகமான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் 101, 2000த்துக்கும் அதிகமான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் 293, 1000த்துக்கு மேற்பட்ட மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் 851 பாடசாலைகளும், 500ற்கு அதிகமான மாணவர்களை கொண்ட 2059 பாடசாலைகளும், 500க்கு குறைவான மாணவர்களை கொண்ட 7988 பாடசாலைகளும் காணப்படுது. ஓகே, அதாவது 500க்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளாக 7988 பாடசாலைகள். ரைட். ஸோ இலங்கையை பொறுத்தவரையில் 4000த்துக்கு அதிகமான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் 33 காணப்படுது. கூடுதலாக இருக்கிறது 500க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள். ரைட். 2059 பாடசாலைகள் இருக்குது. 500க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள். 500க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட 500க்கு அதிகமான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் 2059, 500க்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் 7988 பாடசாலைகளும் காணப்படுது. ரைட். அடுத்தது இந்த பாடசாலைகள் இருக்கிற ஆசிரியர்கள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இலங்கையை பொறுத்தவரையில் 3065 பாடசாலைகளில் 10ற்கு குறைவான ஆசிரியர்களும், 10 தொடக்கம் 25 வரையான ஆசிரியர்களை கொண்ட பாடசாலைகள் 4242 பாடசாலைகளும், 26 தொடக்கம் 50க்குட்பட்ட ஆசிரியர்களை கொண்ட பாடசாலைகள் 1744 பாடசாலைகளும் காணப்படுது. அடுத்தது இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்கள் உங்களுக்கு தெரியும், 17 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இலங்கையில் 17வது உருவாக்கப்படுது வவுனியா பல்கலைக்கழகம். இது 2021 ஆண்டு மிக அண்மையில் உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். ஓகே, இலங்கையினுடைய அரச பல்கலைக்கழகங்களில் 118 பீடங்கள் காணப்படுது. இந்த பீடங்களுக்குள்ள அரச பல்கலைக்கழகங்களில் டிபார்ட்மெண்ட்ஸ் துறைகள் 737 துறைகள் காணப்படுது. அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் 19 காணப்படுறதோட ஏனைய அரச பல்கலைக்கழகங்களையும் சேர்த்து 6 உயர்கல்வி நிறுவனங்கள் காணப்படுது. மொத்தமாக இலங்கையில் யூஜிசிக்கு கீழே 25 உயர்கல்வி நிறுவனங்கள் காணப்படுது. இதில் 17 பல்கலைக்கழகங்களும் உள்ளடங்கலாக. ஓகே, இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் பல்கலைக்கழக ஊழியர்கள் 23,316 பேர் இருக்கிறாங்க. இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்கள் இருக்கிற விரிவுரையாளர்களோட மொத்த எண்ணிக்கை 7022. பல்கலைக்கழகங்களில் இருக்கிற பேராசிரியர்களோட எண்ணிக்கை 1368. பல்கலைக்கழகங்களில் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் 3455 பேர் காணப்படுறாங்க. இணைய பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் 2199 விரிவுரையாளர்களும் காணப்படுறாங்க. அதோடு இலங்கையில் தேசிய கல்வியியல் கல்லூரிகள் தற்பொழுது 20 தேசிய கல்வியியல் கல்லூரிகள் காணப்படுது. இலங்கையில் முதலாவது உருவாக்கப்பட்ட தேசிய கல்வியியல் கல்லூரி உங்களுக்கு தெரியும், மகாவலி. இறுதியாக 2017 ஆண்டு குளியாப்பிட்டிய பிரதேசத்தில் தொழில்நுட்பவியலுக்கான ஒரு தேசிய கல்வியியல் கல்லூரி அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அது தவிர இலங்கையில் தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்குது 32. இலங்கையில் ஆரம்ப பிரிவில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எண்ணிக்கை 74,161. இடைநிலை பிரிவில் கற்கிற ஆசிரியர்கள் எண்ணிக்கை 1,16,445. உயர்தர பிரிவில் அதாவது 12-13ஆம் ஆண்டுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எண்ணிக்கை 33,858. ஓகே, அது தவிர அதிக ஆசிரியர்களை கொண்ட மாகாணமாக மேல் மாகாணம் காணப்படுது. மிக குறைவான ஆசிரியர்களை கொண்ட மாகாணமாக வடமத்திய மாகாணம் காணப்படுது. ரைட். அதோட அதிக ஆசிரியர்களை கொண்ட மாவட்டம் குருநாகல் மாவட்டம். மிக குறைவான ஆசிரியர்களை கொண்ட மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம். ஓகே, குருநாகல் மாவட்டத்தில் 20,713 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2112 ஆசிரியர்கள் காணப்படுறாங்க. ஓகே, அடுத்தது அரசாங்க உதவி பெறும் தனியார் பாடசாலைகள் எண்ணிக்கை 95. அரசாங்க உதவி பெறக்கூடிய விசேட பாடசாலைகள் எண்ணிக்கை 27 காணப்படுது. அரசாங்க உதவி பெறக்கூடிய தனியார் பாடசாலைகளில் 1,38,190 மாணவர்களும், அரசாங்க உதவி பெறக்கூடிய விசேட பாடசாலைகளில் 1,879 மாணவர்களும் கல்வி கற்கிறாங்க. தற்பொழுது இலங்கையில் 822 பிரிவினாக்கள் காணப்படுது. 66,840 மாணவர்கள் பிரிவினாக்களில் கல்வி கற்கிற மாணவர்கள் காணப்படுறாங்க. ஓகே, ஸோ இதில் அரச உதவி பெற தனியார் பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் 8,306 பேரும், விசேட அரச உதவி பெறக்கூடிய விசேட பாடசாலைகளில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எண்ணிக்கை 454 காணப்படுது. ஓகே, அதோட இலங்கை பாடசாலைகளில் இருக்கிற பெண் ஆசிரியர்கள் எண்ணிக்கை 1,86,896 பெண் ஆசிரியர்களும் 54,413 ஆண் ஆசிரியர்களும் காணப்படுறாங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்தால் மொத்தம் 2,42,309 ஆசிரியர்கள் இலங்கையில் தற்பொழுது சேவையில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அரச பாடசாலை ஆசிரியர்களோட விகிதாசாரம் உங்களுக்கு தெரியும். பாடசாலை ஆசிரியர் மாணவர் விகிதாசாரம் 2025 1க்கு 15.4 காணப்படுது. ரைட், அரச பாடசாலைகளில் சேவை புரியும் ஆண் பெண் ஆசிரியர்களுடைய விகிதாசாரம் 1க்கு 3.4 காணப்படுது. அடுத்த சேவையில் உள்ள பயிற்றுவிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 1,14,034, அதாவது 47.1% மொத்த ஆசிரியர்களில். சேவையில் இருக்கிற பயிற்றுவிக்கப்படாத ஆசிரியர்கள் 40,816 பேர், இது 16.8% கொண்டதாக காணப்படுது. ஓகே, அடுத்தது சேவையில் உள்ள பயிற்றுவிக்கப்பட்ட பட்டதாரி அல்லாத ஆசிரியர்கள் 85,296 ஆசிரியர்களும், சேவையில் இருக்கிற ஆசிரியர்களில் பட்டதாரிகள் அல்லாத பயிற்றுவிக்கப்படாத ஆசிரியர்கள் 2,076 பேரும் தற்பொழுது சேவையில் இருக்கிறாங்க. ஓகே, இலங்கையில் சிங்கள பாடசாலைகளில் 1,75,028 ஆசிரியர்களும், தமிழ் பாடசாலைகளில் 41,185 ஆசிரியர்களும், முஸ்லீம் பாடசாலைகளில் 26,096 ஆசிரியர்களும், தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளில் 60,344 ஆசிரியர்களும், சிங்கள மொழி மூலமான 1,53,456 ஆசிரியர்களும் காணப்படுறது குறிப்பிடத்தக்கது. அதோட ஆங்கில மொழி மூலமான ஆசிரியர்கள் 6,234 பேர் இருக்கிறாங்க. தேசிய பாடசாலைகளில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் 42,803 ஆசிரியர்கள், மாகாண பாடசாலைகளில் 1,99,506 ஆசிரியர்கள் தற்பொழுது சேவையில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, அரச பாடசாலைகளில் இருக்கிற மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை. இலங்கையில் தற்பொழுது 37,47,544 மாணவர்கள் காணப்படுறாங்க. இதில் அரச பாடசாலைகள் உள்ள மொத்த ஆண் மாணவர்கள் 18,56,100 மாணவர்களும், 18,91,444 பெண் மாணவிகளும் காணப்படுறாங்க. ஓகே, இதோட தேசிய பாடசாலைகளில் 8,27,644 மாணவர்களும், மாகாண பாடசாலைகளில் 21,090 ஆசிரியர்களும் 900 ஆசிரியர்களும் கடமையில் இருக்கிறாங்க. சிங்கள மொழி மூலம் கற்கிற மாணவர்கள் எண்ணிக்கை 26,92,039, தமிழ் மொழி மூலம் 9,13,364 மாணவர்கள் கல்வி கற்கிறாங்க. இருமொழி மூலம் பைலிங்குவல் ஸ்டடீஸில் 1,42,141 மாணவர்கள் கல்வி கற்கிறாங்க. ரைட்டு, ஸோ இதன் அடிப்படையில் மாணவர்களை பொறுத்தவரையில் அதிக மாணவர்களை கொண்ட மாகாணமாக மேல் மாகாணம் காணப்படுது. கிட்டத்தட்ட 8,00,000க்கு அதிகமான மாணவர்கள் மேல் மாகாணத்தில் கல்வி கற்கிறாங்க. மிக குறைவான மாணவர்களை கொண்ட மாகாணமாக வட மாகாணம் காணப்படுது. கிட்டத்தட்ட 2,00,000 மாணவர்கள் வட மாகாணத்தில் இருக்கிறாங்க.
அதிக மாணவர்களை கொண்ட மாவட்டமாக குருநாகல் மாவட்டம் காணப்பட்டதோடு குறைந்த மாணவர்களை கொண்ட மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டம் காணப்படுது. ஓகே, அடுத்தது இலங்கையில் இணையதளம் பாவிப்போர் விகிதாசாரம் 51.2% காணப்படுது. இணையதளத்தை பயன்படுத்தும் ஆண்கள் 53.8 பேரும் 48.8% பெண்களும் காணப்படுறாங்க. ரைட், இதில் இலங்கையில் 66.9% மாணவர்கள் இணையத்தை பயன்படுத்துகிறவர்கள் நகர்ப்புற மக்களும் 48.8% மாணவர்கள் கிராமப்புற மக்களும் காணப்படுறாங்க. ஓகே, இலங்கையில் இணையதளம் பயன்படுத்தக்கூடிய தோட்டப்புற மக்களோட விகிதாசாரம் 32.4 காணப்படுது. ரைட், அடுத்தது இலங்கையில் 18.6% மாணவர்கள் இமெயில் பயன்படுத்துகிறாங்க. இதில் 20.7 ஆண்களும் 16.6 பெண்களும் இலங்கையில் இமெயில் பயன்படுத்துகிறாங்க. இந்த இமெயில் பயன்படுத்தக்கூடியவர்களில் 29.8 பேரும் நகர்ப்புறத்திலையும் 16.8 பேர் கிராமப்புறங்களையும் வாழ்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்தது இலங்கை மக்களோட கணனி அறிவுடை வீதம் 39% காணப்படுது. இதில் ஆண்கள் 40.9%, இலங்கை பெண்களில் 37.2% காணப்படுது. ஓகே, அடுத்து இலங்கையில் தற்பொழுது டிஜிட்டல் லிட்டரசி விகிதம் 63.5 காணப்படுது. தற்பொழுது இது 2026 ஆண்டு முடிகிற நேரம் எண்ட் ஆஃப் 2026 80% உயரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஓகே, அடுத்ததாக இலங்கையில் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், அதிகமான மாணவர்கள் மேல் மாகாணத்தில் இருக்கிறாங்க. குறைந்தளவு பாடசாலை மாணவர்கள் வட மாகாணத்திலையும், அதிகமான தேசிய பாடசாலைகள் மேல் மாகாணத்தில் காணப்படுது. 79 தேசிய பாடசாலைகள், குறைந்த தேசிய பாடசாலைகள் வட மாகாணத்தில் காணப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இன்றைய வகுப்பு உங்கள் அனைவருக்கும் பிரயோசனம் உள்ள ஒரு வகுப்பாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஷோர்ட்டாக நாங்கள் 2025 ஆண்டு மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி இலங்கையினுடைய கல்வி தொடர்பான தரவுகளை தான் இந்த வகுப்பில் பார்த்துருந்தோம். ஸோ இது எங்களுக்கு கூடுதலாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் அனைவரும் எதிர்நோக்கி இருக்கின்ற பரீட்சைக்கு சிறப்பான முறையில் தோற்றி சிறந்த பெறுபேறுகளை பெற்று இலங்கை ஆசிரியர் சேவைக்குள்ள நல்ல ஆசிரியர்களாக மிளிரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பிலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம்.